உலகில் பல வல்லரசு நாடுகள் இருந்தும் அமெரிக்க டாலர் மட்டும் எப்படி உலகளாவிய அளவில் மதிப்புமிக்க பணமாக ஆனது? அமெரிக்க டாலர் உலகளாவிய பொது நாணயமாக மாறியதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியும் புவிசார் அரசியலும் இருக்கின்றன. முதலாம் உலகப் போருக்கு முன்பு வரை உலகின் முதன்மை நாணயமாக பிரிட்டனின் பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் இருந்தது. ஆனால் 2 உலகப் போர்களாலும் பிரிட்டன் கடுமையான பொருளாதார பாதிப்பை சந்தித்தது. அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த இரு போர்களிலும் நேரடியாக பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. மாறாக போரில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதங்களையும் பொருட்களையும் விற்று அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கியது. இதனால் உலகின் மொத்த தங்க இருப்பில் கிட்டத்தட்ட 70% தங்கம் அமெரிக்காவின் கைக்குச் சென்றது. 2ஆம் உலகப் போர் முடியும் தருவாயில் 1944ஆம் ஆண்டு உலகப் பொருளாதாரத்தை சீரமைக்க 44 நாடுகளின் பிரதிநிதிகள் அமெரிக்காவின் பிரெட்டன் வூட்ஸ் என்ற இடத்தில் கூடி விவாதித்தனர். இந்த மாநாட்டில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. இனி உலக நாடுகள் அனைத்தும் தங்களின் நாணய மதிப்பை அமெரிக்க டாலருடன் இணைக்க வேண்டும். அமெரிக்கா தனது டாலரின் மதிப்பை தங்கத்துடன் இணைக்கும். அதாவது $35 கொடுத்தால் 1 அவுன்ஸ் தங்கம் தருவதாக அமெரிக்கா உறுதியளித்தது. உலகிலேயே அதிக தங்கம் அமெரிக்காவிடம் இருந்ததால் மற்ற நாடுகள் அமெரிக்க டாலரை நம்பி ஏற்றுக்கொண்டன. இப்படித்தான் அமெரிக்க டாலர் அதிகாரப்பூர்வமாக உலக நாணயமாக மாறியது. 1970களில் வியட்நாம் போரினாலும் அதிகப்படியான டாலர்களை அச்சிட்டதாலும் அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிந்தது. இதை பார்த்த நாடுகள் தங்களின் டாலர்களை கொடுத்துவிட்டு தங்கத்தை திரும்பக் கேட்டன. அமெரிக்காவிடம் அவ்வளவு தங்கம் இல்லை. இதனால் 1971ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் இனி டாலரை கொடுத்தால் தங்கம் தரப்பட மாட்டாது என்று அதிரடியாக அறிவித்தார். இது நிக்சன் ஷாக் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பின்னர் டாலர் வெறும் காகிதமாக மாறியிருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா அடுத்த திட்டத்தை தீட்டியது. 1974ஆம் ஆண்டு அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடான சவுதி அரேபியாவுடன் ஒரு இரகசிய ஒப்பந்தம் போட்டது. சவுதி அரேபியா தனது கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலருக்கு மட்டுமே விற்க வேண்டும். பதிலுக்கு சவுதி அரேபியாவிற்கு முழு இராணுவ பாதுகாப்பை அமெரிக்கா வழங்கும். உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் தேவை. சவுதி அரேபியா அமெரிக்க டாலரில் மட்டுமே எண்ணெய் விற்கும் என்பதால் உலக நாடுகள் அனைத்தும் வேறு வழியின்றி கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக டாலரை சேமித்து வைக்கத் தொடங்கின. இதுவே பெட்ரோடாலர் அமைப்பு ஆகும். இவ்வாறு ஆரம்பத்தில் தங்கத்தின் பலத்தாலும் பின்னர் கச்சா எண்ணெயின் தேவையாலும் அமெரிக்க டாலர் உலக பொருளாதாரத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தது. இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யுங்கள். நன்றி.